ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனல்ல ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கோர்சஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது ஷேர் மார்க்கெட்டை பத்தி கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தென் ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிருங்க. ஏன்னா அதுல தான் உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் வந்து இருக்கு. அந்த பேசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்டர் 1ல இருந்து பாருங்க. ஓகே, இது சாப்டர் 45. நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். லாஸ்ட்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கான டூல்ஸை பத்தி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ நீங்க என்னதான் இண்டிகேட்டர் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும், இந்த கேம்ஸ்டிக்ஸை வந்து சரியா பார்க்க தெரிஞ்சாலும், பேட்டர்ன் வரைய தெரியலனா நீங்க பண்ற ட்ரேட் 95% லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ப்ராஃபிட் பண்ணணுமா, ஒழுங்கா அந்த பேட்டர்ன் இருக்கான்னு தெரியணும். அதாவது சில டைம் என்னன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அந்த ஆங்கிள் ஒழுங்கா இல்லை அப்படின்னா தப்பான சிக்னல் வரும். ஸோ அதனால கரெக்டா அந்த பேட்டர்னை வரைய கத்துக்கணும். ஸோ அந்த வரைய கத்துக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஒரு 5 டூல்ஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே தனித்தனி வீடியோ. அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸோடைய மைய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் தான். ஓகேவா? அந்த பிரைஸை வச்சுதான் கேம்ஸ்டிக்ஸ் பாடி வந்து வருது. அந்த ஹைஸ் அண்ட் லோ, அந்த விக்ஸை வச்சுதான் அந்த பேட்டர்ன்ஸ் வருது. அந்த பேட்டர்ன்ஸை வச்சுதான் பிரேக் அவுட்டா இல்ல பிரேக் டவுனா அப்படின்ற சிக்னல் வருது. அந்த சிக்னல்ல இருந்தா டார்கெட் எவ்வளவு இருக்கு, லாஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இதுக்குள்ளதான் வால்யூம் இருக்கு, இதுக்குள்ளதான் ட்ரெண்ட் செட்டிங்கும் இருக்கு, இதுலதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மொத்தமாகவுமே இருக்கு. ஓகேவா? ஸோ பிரைஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாஸ் ஜாயினிங் மெத்தடை பத்தி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். எப்படி நம்ம பேட்டர்ன் வரையறக்கும் ட்ரெண்ட் வரையறக்கும் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த பாத்தை வந்து போடுறோம். பாத்தை போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்றோம். ஓகே, இந்த பாத் ஜாயின் டூல் வந்து சொல்லிடுவேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா பாத்துல வந்து நீங்க இப்படி வரைஞ்சிருவீங்க. சரிங்களா? அதாவது பாத் டூல் ஒண்ணு இருக்கு, அதை வரைஞ்சிருவீங்க. இந்த பாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்றது மூலமா நமக்கு பேட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. ஓகே, இந்த பேட்டர்ன்ஸ் நிறைய வகைப்படும். சேனல் பேட்டர்ன் வரும், பிளாக் பேட்டர்ன் வரும், ரைசிங் சேனல் பேட்டர்ன் வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ண கத்துக்கணும். இப்போ 100 ரூபாயில ஒரு பிரைஸ் இருக்கும், ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நாளைக்கு 110 போகும், 120 போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஹைஸ் அண்ட் லோஸை வச்சுட்டு வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஹை இருக்குன்னா லோ வைக்கும், மறுபடியும் ஹை. இது வந்து ஒவ்வொரு நாளோட முடிவுல நடக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த பேட்டர்ன் வரைய கத்துக்கணும் அப்படின்னா பெரிய டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுங்க. டெய்லி சார்ட்டை சொல்லல, மந்த்லி சார்ட்டை சூஸ் பண்ணுங்க. நான் ஏன் மந்த்லி சார்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி சார்ட்ல ஒரு மாசத்துல 22 கேண்டில்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த 22 கேண்டில்ஸோடைய ஹைஸ் அண்ட் லோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதுவே நீங்க மந்த்லி கேண்டில்ஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 கேண்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு உண்டான ஒரு சார்ட்டையும் உங்களால ரொம்ப ஈஸியா ரொம்ப கிளியரா பார்க்க முடியும். நிறைய கேண்டில்ஸ் இருக்காது, நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் வந்திருக்காது, ரொம்ப வால்டிலிட்டி வந்து கம்மியா இருக்க மாதிரி காமிக்கும் மந்த்லி சார்ட்ல. ஸோ அதனால மந்த்லி சார்ட்னா 12 கேண்டில் வரும். டெய்லி சார்ட்னா 220 கேண்டில் ஒரு வருஷத்துக்கு வரும். ஓகே, இப்போ இதுல எது உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி கேண்டில். ஸோ மந்த்லி கேண்டில வர வச்சிருங்க. அதுல ஹைஸ் அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு பாத் டூல் வச்சு ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ இதை பாத் டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு இப்படி வேவ்ஸை வந்து போட்டுட்டீங்க. இப்போ இது ஜாயினிங் பண்றதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போறோம்ன்றது முக்கியம். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஹரிசாண்டல் ரேன்னு ஒரு லைன் சொல்லியிருப்பேன், ஒரு டூல். அந்த டூலை ஃபர்ஸ்ட் வச்சு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது அது ஈவனா நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் இதை டச் பண்ணி ரிவர்சல் வந்தது அப்படின்னா இது வந்து சேனல் பேட்டர்ன். ஓகே, இந்த சேனல் பேட்டர்ன்ல வந்து ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபிட் ஆகலையா, அதுக்கு அடுத்த டூல் நம்ம எடுக்க வேண்டியது இந்த ட்ரெண்ட் லைன் டூல். இந்த ட்ரெண்ட் லைன் டூலை யூஸ் பண்ணி இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்க இந்த ஹரிசாண்டல் லைன் போட்டீங்க இல்லையா, அந்த இடத்துல கூட ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணலாம். பட் ட்ரெண்ட் லைன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல தவறா வரைகிறதுனால தவறான சிக்னல்ஸ் வந்துடும். அண்ட் தென் வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ரேவை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு வேவ்ஸ் இருந்தது அப்படின்னா இது கரெக்டா வந்து இதை வந்து
லைன்ஸ் வந்து மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும்போது பாட்டம்ல இருக்கிறது சப்போர்ட்னும் மேல இருக்கிறது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் 2ல வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த பிரைஸ் ரேஞ்ச் 2ல வச்சு நீங்க டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது என்னென்ன பேட்டர்ன்ஸ் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். அப்புறம் சில சார்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல மூவ் ஆகும், கீழ இருந்து மேல மூவ் ஆகும். ஸோ அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க. ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹை, இந்த ஹைல இருந்து ரெண்டாவது ஹையை வந்து டச் பண்ணுங்க. ஓகேவா? இங்க டச் ஆனதுக்கு அப்புறம் மூணாவது ஹையை வந்து டச் பண்ணுங்க. இப்போ டச் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கும் ட்ரெண்ட் லைன்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹையை டச் பண்ணியிருப்பீங்க, செகண்ட் ஹையை டச் பண்ணியிருப்பீங்க, தேர்ட் ஹை வந்து கொஞ்சம் கீழே போயிருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஹைல இருந்து தேர்ட் ஹைக்கு ஒரு லைன் போடுவாங்க. அப்படி போடக்கூடாதுங்க, ரொம்ப தப்பு. எப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைனை வந்து டச் பண்ணீங்களோ அதுக்கப்புறம் நீங்க எந்த ஹையும் பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா ஒரு பெரிய ஒரு லைனை வந்து போட்டுருங்க. இதுதான் அல்டிமேட் ரெசிஸ்டன்ட் லைன். ஷேர் எவ்வளவு கீழே போனாலும் மீன் சப்போர்ட் எடுத்து மேல வந்ததுன்னா லைஃப் டைம்ல இதை கண்டிப்பா ஒரு தடவையாவது டச் பண்ணும். ஸோ இதனாலதான் இது அல்டிமேட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படின்னு போடுறேன். அண்ட் தென் கீழே அப்படிதான் ஃபர்ஸ்ட் லோ செகண்ட் லோ இதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லோ செகண்ட் லோ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா டிராக் வந்து பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தேர்ட் சப்போர்ட் ஏரியா ஃபோர்த் சப்போர்ட் ஏரியா வருதா நீங்க பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சிருங்க. கண்டிப்பா நீங்க வரைகிற லைன் கரெக்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை வந்து டச் பண்ணும். மினிமம் 2 இடத்துல டச் பண்ணணும். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேணா இருக்கலாம், பட் மினிமம் 2ங்கிறது பெட்டரா இருக்கும். சரிங்களா? மூணாவது வந்துச்சு அப்படின்னா அக்யூரேசி இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்றது அர்த்தம். அதை நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் டவுன்ல இருக்கும் சில பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி கீழே இறங்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் தான் யூஸ் பண்ணணும். ட்ரெண்ட் லைனை 0.1ல வச்சு 2ல வச்சு 3ல வச்சு 2ல வச்சு ட்ராக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் ஏரியா வந்து டச் பண்ணும். ஓகே, தேர்ட் ஏரியா வந்து எனக்கு இந்த மாதிரி வெளியே வருது, இந்த மாதிரி வெளியே வருது, நான் என்ன பண்றது? அப்போ இந்த இடத்துல என்ட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தவறான சிக்னல்ஸ் வரும், பிகினர்ஸால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி தவறான சிக்னல் 100 ட்ரேட்ல வெறும் 15 ட்ரேட்ல தான் அப்படி வரும். மேக்ஸிமம் 85 ட்ரேட்ல இந்த மாதிரி தவறான சிக்னல்ஸ் அதிகமா வராது. ஓகேவா? ஸோ அதே நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் ஏரியால இந்த இடத்துல வருது. ஸோ இதை வந்து நீங்க கரெக்டான சிக்னலா இல்ல ஃபேக்கான பிரேக் அவுட்டான்னு கண்டுபிடிக்க நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர்ல மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸும் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதை போய் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கும். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்றது? ஃபால் சிக்னல் தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹை இருக்கு. இது அப்போ எப்பவுமே இது கான்ஸ்டன்டா அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹை வந்து எப்பவுமே நீங்க வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? செகண்ட் ஹை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து விட்டுருங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹை செகண்ட் ஹை இந்த லைனை கிராஸ் பண்ணி மேல ஒரு ஹை வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஹையை வந்து கனெக்ட் பண்ணுங்க. நிறைய நேரத்துல உடனுக்குடனே பேட்டர்ன் வரைகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பட் ஒரு 3 மந்த் கேண்டில்ஸ், ஒரு 4 மந்த் கேண்டில்ஸ் கழிச்சு பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபால் சிக்னல்ஸ் வராது. இந்த மாதிரி வரைஞ்சிருங்க, டவுன்லயும் வரைஞ்சிருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கும். அந்த இடத்துல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஃபிளாக் பேட்டர்ன் வந்துருச்சு. ஓகே, இந்த போல் அதாவது வந்து கீழ இருந்து ஒரு ப்ரைஸ் மேலே வந்து இப்படி வருது அப்படின்னா இப்படி ஜாயின் பண்ணி இப்படியும் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஃபிளாக் பேட்டர்ன் வரும். இந்த இடத்துல ப்ரைஸ் கீழ இருந்து மேலே போகல அப்படின்னா இது வந்து சேனல் பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதுதான் பேட்டர்னு நினைச்சு வரையக்கூடாது. நிறைய பிசினஸ் பண்ற தப்பு இதுதான். அவங்க வரையறதுதான் பேட்டர்ன் நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் அந்த பாத்தை வந்து வர்றீங்க. ஓகேவா? சின்ன சின்ன ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து வர்றீங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணியோ இல்ல ஹரிசாண்டல் ரேவை யூஸ் பண்ணியோ அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஜாயின்ஸ் பண்ணும்போது மேஜர் ஹைஸை வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அந்த பேட்டர்னை வந்து ப்ரீவியஸ் இப்போ ஒரு சார்ட் ரிலையன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரிலையன்ஸ் கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு சார்ட் இருக்கு. அந்த 30 வருஷ சார்ட்ல அப்படியே பாஸ்ட்ல வந்து நீங்க ஒவ்வொன்றும் டிரா பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? பாஸ்ட் இதுல டிரா பண்ண உங்களுக்கு வந்து அது மேல போகும். ஓகேவா? அது நம்ம கரெக்டா தான் பேட்டர்ன் வந்திருக்கோம் அப்படிங்கிறத அதே ஸ்டாக்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.